ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பார்க்கவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன வெங்காய பூண்டு குழம்பு. இதுக்கு தேவையான முக்கியமான சில பொருளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கப்பு, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு கப்பு நறுக்கின தக்காளி, குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, 1 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். வேணும்னா வெறும் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். குழந்தைங்க தான் வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், தோல் உரிச்ச பூண்டு இது தேவை. எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெந்தயமும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோல் உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். தோல் உரித்து வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கிறேன். நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு கொஞ்சம் அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் கலந்துக்கிட்டே இருங்க. வெங்காயம் வேகிறதுக்காக நான் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டதும் வெங்காயம் கோல்டன் ப்ரௌனிஷாக வெந்து வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் குழந்தைக்கும் கொடுக்க போகிறதுனால நான் வெறும் மிளகாத்தூள் நான் இதில் சேர்க்கலை. நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்து சீக்கிரமே அடி பிடிச்சிரும். தக்காளியும் வேகணும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. அது குக் ஆகட்டும். இப்போ குக் ஆகிடுச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைம் நம்ம புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வரணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு இருக்கணும். ஸோ எண்ணெய் தனியாக பிரிஞ்சாதான் குழம்பு நல்லா கொதிச்சிருக்குன்னு அர்த்தம். மணமாகவும் இருக்கும். கடைசியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் பெருங்காயத்தூளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப டெலிஷியஸாக க்ளாஸியாக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ, பாய், டாடா.